அடைக்கலம் காத்த ஐயனார்ன்னு குலதெய்வமா கும்பிடுறாங்க. இவங்க வந்து முத்துமாரி அம்மன வந்து கும்பிடுறாங்க. இப்போ அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு கோயிலுக்கு ஏத்த மாரி வந்து ஒரு 10 சென்ட் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல வந்து அவங்க வந்து அவங்களுக்குரிய சமூக நலக்கூடம் ஏதாவது கட்டிக்கணும். அவங்க புழக்கத்துக்காக அத வச்சிருக்காங்க. அத வந்து முத்தரையர்கள் வந்து தொடர்ந்து அவங்க விளையாடுறதுக்காக அந்த இடத்த வந்து கேட்டிருக்காங்க. அத யூஸ் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. அத பண்ணியிருக்காங்க. நாளடைவுல அவங்க அதுக்கு உரிமையும் கேட்டிருக்காங்க. இது வந்து மனக்கசப்பா இருக்கும்போது, அரசாங்கம் இதுவரைக்கும் அத எங்களுக்கு, இல்ல அவங்களுக்குன்னு சொல்லி 2 பேருமே வந்து ஒரு முரண்பட்ட கருத்துல இருக்கும்போது வந்து, அரசு அது சம்மந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்காம கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா அது இழுபறியிலேயே வச்சிருக்காங்க. அது மேலும் வந்து 2 பேத்துக்குமான ஒரு மனக்கசப்பு உருவாகியிருக்கு. இந்த நிலையில பெட்ரோல் பங்குக்கு போனோம். அங்க வந்து பெட்ரோல் போடும்போது தான் தகராறு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்றாங்க. அது வந்து பெட்ரோல் பங்குல வந்து அந்த பிரச்சனை இல்ல. அது வந்து திட்டமிட்டு இந்த சாதி கலவரம் வந்து நடத்தப்பட்டது. இது வந்து திமுக அதனுடைய மெய்யநாதன் அப்படிங்கிற அமைச்சர் மூலமாவும், அதே திமுகவை சேர்ந்த திருமாவளவன் அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி தான் இந்த இந்த சாதி வெறியாட்டம் நடந்திருக்கு.